தேவனுக்கே மகிமை உண்டாக. ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். மகிமையின் பிரசன்னம் என்ற தலைப்பில் ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்ப்போம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபம் ஆயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். இந்த வசனத்தில் மையமாக இருக்கின்ற ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்ற வார்த்தைகளை குறித்து நாம் இன்று தியானிப்போம். தேவன் ஒளியாய் இருக்கின்றார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இயேசு கிறிஸ்துவே இந்த மெய்யான ஒளி. ஆதியிலே வெளிச்சம் உண்டாக கடவது என்று தேவன் சொன்னவுடன் வெளிச்சம் உண்டாயிற்றே. அதுதான் இந்த தேவாதி தேவனுடைய பிரசன்னம். ஏனென்றால் முதலாம் நாளிலே வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். ஆனால் 4ஆம் நாளில்தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவற்றை தேவன் படைத்தார். இவற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், வெளிச்சம் உண்டாக கடவது என்று தேவன் சொன்னவுடன் அவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்திலும் வெளிப்பட்டதுதான் அந்த வெளிச்சம். இந்த தேவன் இருக்கும் இடத்திலே இருளுக்கு இடம் இல்லை. மெய்யான ஒளியாய் இயேசு கிறிஸ்து இருப்பதினால் அவரை ஆயுதமாக தரித்து கொண்டிருக்கும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் முதலாவது சாத்தானுடைய எல்லா மாயை தந்திரங்களையும் நம்மால் எதிர்த்து நின்று வெல்ல முடியும். பிசாசின் கிரியைகள் எதுவும் நம்மை நெருங்க விடாதபடிக்கு எதிர்த்து போரிட முடியும். இரண்டாவதாக, இந்த ஒளியின் ஆயுதம் நம்மை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து பயணிக்க வைக்கும். கிறிஸ்து இயேசு நமக்குள் ஒளியாய் இருக்கும் பொழுது அவருடைய வழிநடத்துதலை துல்லியமாய் நம்மால் உணர்ந்து நடக்க முடியும். வழி இதுவே என்று அவர் காட்டும் பிரகாசத்திலே நம்மால் பயணிக்க முடியும். மூன்றாவதாக, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு அவருடைய அதிகாரமும் வல்லமையும் நமக்கு நிறைவாய் கொடுக்கப்படுவதை நம்மால் உணர முடியும். நான்காவதாக, ஒரு அறைக்குள் வெளிச்சம் வந்தவுடன் அங்கே இருக்கின்ற சிறு தூசி கூட தெளிவாய் தெரிவது போல தேவனுக்கு பிரியமில்லாத சின்ன சிந்தனை மனதிலே தோன்றினால் கூட அவற்றை உணர்ந்து கொள்ளுகின்ற இருதயத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இதனால் கிறிஸ்துவின் சிந்தையை நம்மால் தரித்து கொள்ள முடியும். ஐந்தாவதாக, இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளும் பொழுது நம்முடைய பழைய மனுஷனாகிய பழைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் களைந்து போட்டுவிட்டு நம்முடைய உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்மால் தரித்து கொள்ள முடியும். அவருடைய பிரசன்னத்தில் தான் அந்த வெளிச்சம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வெளிச்சம் தான் நமக்குள்ளே மறுரூபமாக்கப்படுகின்ற அனுபவத்தையும் கொடுக்கின்றது. இந்த ஒளியின் ஆயுதங்கள் என்று வாசித்தவுடன் நம்முடைய மனதிற்கு வருகின்ற படம் என்னவென்றால், ஒரு போர் வீரன்தான். இந்த போர் வீரர்கள் தங்களுடைய ஆயுதங்களை அவர்களின் இடுப்பிலே கட்டி இருக்கும் பெல்ட்டில் தான் அணிந்து இருப்பார்கள். ஒரு போர் வீரனுக்கு பெல்ட் மிகவும் அவசியமானது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டி கொள்ளுங்கள் என்று. கிறிஸ்து இயேசுவின் போர் வீரர்களாகி இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஜீவ வார்த்தைகளை நம்முடைய அறையிலே கட்டிக்கொள்ள வேண்டும் என்று. இந்த ஜீவ வார்த்தைகள் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தின் அஸ்திபாரமாகவும் அடித்தளமாகவும் வளர்ச்சிக்காகவும் மறுரூபமாக்கப்படுகின்ற அனுபவங்களுக்காகவும் அச்சாணியாகவும் இருளின் ராஜ்யத்தை எதிர்த்து நிற்பதற்கான வல்லமையாகவும் கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ்வதற்கான கருவியாகவும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கான ஆயுதமாகவும் இருப்பதினால் இவற்றை ஒரு பெல்ட்டை அணிந்து கொள்ளுவது போல் நம்முடைய சரீரத்தை சுற்றிலும் இறுக கட்டி கொள்ள வேண்டும்.
அவை நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்க வேண்டும். இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளும் பொழுது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நம்மால் பலப்பட முடியும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தளங்களிலும் நாம் வெற்றி பெற முடியும். இயேசு கிறிஸ்துவின் ஒளியிலே நாம் பிரகாசிக்க முடியும். தேவனுடைய அளவு கடந்த கிருபையினால் இந்த ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொண்டு அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தி வாழ நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.